வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே. ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம், தேவன் பரிசுத்தப்படுத்துகிற தேவன், நம்மை கழுவுகிற தேவன், நம்மை தூய்மைப்படுத்துகிற தேவன். இச்சை அடக்கம் உள்ளவர்களா இருக்கணும். எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. பவுல் சொல்கிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் எல்லாம் எனக்கு தகுதியா இராது. வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. கை உயர்த்தி, என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனோ மாணவர், என் வாழ்வின் ஒளி விளக்கே, நீர் போதுமே என் வாழ்விலே, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே. நல்ல கைகளை அசைத்து நம்மை வாழ வைத்த ஆண்டவர், இந்நாள் வரைக்கும் உயிரோடு வைத்திருக்கிற ஆண்டவர், நிர்மூலமாகாதபடி நம்மளை காத்துக்கொண்ட தெய்வம், வாழ்வே அவர்தானே நமக்கு. மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீர்தானையா, மாறாத தெய்வம் நீர்தானையா, கிருபையின் மேலே கிருபையை தந்து, கிருபையின் மேலே கிருபையை தந்து, நிர்மூலமாகாமல் காத்தீரையா, நிர்மூலமாகாமல் காத்தீரையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. உரத்த சத்தமாய் அப்படியே கையை நீட்டி சொல்லுங்க, வாழ்க்கையின் ஒளி விளக்கே, நீர் போதுமே என் வாழ்விலே, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே. அல்லேலூயா. உள்ள அடி வயிற்றிலிருந்து உள் உணர்வுல இருந்து பேசுங்க, வாழ்வே நீங்க தான்ப்பா, என் பிள்ளைகளின் வாழ்வே நீங்க தான்ப்பா, எங்க வாழ்வே நீங்க தான்ப்பா, எங்க பேர பிள்ளைகளின் வாழ்வே நீங்க தான்ப்பா, நீங்க இல்லாம நாங்க வாழ முடியாது, நாங்க யார் இடத்திற்கு போவோம் ஆண்டவரே. ஜீவ வார்த்தை உம்மிடத்திலே உண்டு, ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்த தெய்வமே, அப்பா நீங்க எங்க வாழ்க்கையில வாங்கப்பா, 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 எங்க குடும்பத்தை கட்ட வாங்கப்பா, எங்க சபையை கட்டி எழுப்ப வாங்கப்பா, வாங்கப்பா. நீங்க இல்லாம ஒரு ஸ்டெப் எடுக்க முடியாது. நீர் எங்களோடு வரணும், எங்களை விசேஷித்தவர்களாய் மாற்றணும். நாங்க இவ்வளவு விசேஷித்தவர்களாய் வந்ததுக்கு காரணம் நீர் எங்களோடு இருந்ததுனால அல்லவா. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒவ்வொருவரும் ஒரு ஆடு வாங்க வேண்டும். ஆடு வாங்க திராணி இல்லாதவர்கள் புறா குஞ்சாவது வாங்க வேண்டும். தனக்காக
தான் செய்த பாவத்துக்காக அந்த புறா ரத்தம் சிந்தப்பட வேண்டும், அந்த ஆடு ரத்தம் சிந்தப்பட வேண்டும், கோழி ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதான் இன்று உலக மக்கள்கள் அந்த ரத்தத்தை தெளிக்கிறாங்க வீடை சுத்திலும். அது என்ன பாவத்தை மன்னிக்கும்? சர்வ வல்லமையுள்ள தேவன், பாவம் அறியாத பரிசுத்தர் உனக்காக ரத்தம் சிந்தினார். கை தட்டி ஹல்லேலூயா. இந்த இடத்தை விட்டு ஆமா, பாவம் மன்னிக்கப்பட்டவளா நீங்க போவீங்க, சாபம் மன்னிக்கப்பட்டவளாய் போவீங்க, நீதிமானாய் போவீங்க, பரிசுத்தமானாய் போவீங்க, கிருபை நிறைந்தவனா போவீங்க, அபிஷேகம் பெற்றவனாய் போவீங்க, சகல ஆற்றல் பெற்றவனாய் போவீங்க. ஃபாதர் பாட்டு ஒரு பாட்டு பாட போறோம், எல்லாரும் கைத்தட்டி பாடும். ஆழக்கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. 1 2 3 4. ஆழக்கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம், ஆழக்கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். வலைகள் கிளியத்தக்க, படகுகள் அமிலத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். வலைகள் கிளியத்தக்க, படகுகள் அமிலத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம், ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்லுவோம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம், ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்லுவோம். இப்ப சொல்லுங்க. ஆழ்ந்த கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம், ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். ஹல்லேலூயா. ரா முழுதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் ஆம்பிடல. அவனை கொஞ்ச நேரம் கர்த்தர் கண்ணு மட்டும் அவன் மேல படலன்னா கடல்லே செத்துருப்பான். ஏன்னா வட்டக்காரங்களுக்கு அவன் பணம் கொடுக்கணும், போட்டு அவன் போட்டு இல்லை, மீன் பிடிச்சு அதை ஏலம் போட்டு தான் அவனுக்கு லாபம். ஒரு மீன் ஆம்படல. ஆனால் இயேசு அவனை பார்த்து இறங்கி அவனை பார்க்கிறான். அவன் சொல்றான், ராமுழுது பிரயாசப்பட்டு ஒரு மீன் ஆம்படல. ஆண்டவர் சொல்றாரு, மீன் ஆம்படலையா, கொஞ்சம் ஆழத்துல கொண்டு போய் வளைய போடு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. உங்க விசுவாசம் ஆழமா இருக்கட்டும், உங்க ஜெபம் ஆழமா இருக்கட்டும், உங்க ஆராதனை ஆழமா இருக்கட்டும், உங்க வேத வாசிப்பு ஆழமா இருக்கட்டும், பரிசுத்தம் ஆழமா இருக்கட்டும். சும்மா பேர் கிறிஸ்தவங்களா இருக்க வேண்டாம், ஆழமா இருக்கட்டும். கண்ணீர் வரட்டும், ஜெபத்துல உபவாசம் ஆழமா இருக்கட்டும். அல்லேலூயா. ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம், ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். எனக்கு கடந்த 1 வருடங்களாக குடல் இறக்க வியாதியினால் நான் கஷ்டப்பட்டு வந்தேன். மருத்துவரிடம் சென்று அக்டோபர் 4ஆம் தேதி எனக்கு கடவுளின் அருளினால் கிருபையாக ஆப்ரேஷன் செய்து இன்று நேற்றுடன் 2வது மாதம் முடிந்து இங்கு வந்து இங்கு அனைவரின் மத்தியிலும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த சுகத்திற்காக சாட்சி சொல்வதற்கு எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். லூக்கா எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் ஒருவர் வாசிக்க கேட்போம். லூக்கா 13 6லிருந்து 9. அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன்.
கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். 6வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. இந்த அதிகாரத்தில் ஒரு பெரிய ஒரு திராட்சை தோட்டம், அதில் ஒரே ஒரு அத்திமரம். இந்த அத்திமரத்தை நல்லா பராமரிக்கிறார் தோட்டக்காரர். ஆனால் எஜமான் வந்து பார்க்கும்போது சொல்கிறாரு, என்னப்பா இந்த அத்திமரம் 3 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் இதில் கனியே வரலையே, இந்த அத்திமரத்தை வெட்டி போடு, இது கனி கொடுக்காத இந்த அத்திமரம் எதுக்கு, இதை வெட்டி போடு அப்படின்னு எஜமான் சொல்கிறார். அப்போ தோட்டக்காரன் சொல்கிறார், ஐயா இந்த 1 வருஷம் இருக்கட்டும், நான் இந்த அத்திமரத்துக்கு சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், நான் இதை பராமரிக்கிறேன், இது கண்டிப்பாக அடுத்த வருஷம் கனி கொடுக்கும், அப்படி கொடுக்கலைன்னா நான் வெட்டி போட்டுறேன் அப்படின்னு இந்த தோட்டக்காரர் சொல்கிறார். இந்த எஜமான் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறார்னா, எஜமான் பிதாவுக்கு ஒப்பாய் இருக்கிறார். இந்த தோட்டக்காரன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாய் இருக்கிறார். இந்த அத்திமரம் வெட்டி போட வேண்டாம், இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும்னு பரிந்து பேசுகிற இயேசுவுக்கு ஒப்பாய் இருக்கிறார். இந்த திராட்சை தோட்டம் இது யாருக்கு ஒப்பாய் இருக்குன்னா, இதுதான் சபை தான் திராட்சை தோட்டம். இந்த அத்திமரம் யாருன்னா, நீங்களும் நானும் தான் இந்த அத்திமரம். இந்த அத்திமரத்தை குறித்து பைபிளில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அடிக்கடி அத்திமரத்தை குறித்து ஊமை சொல்லப்பட்டு இருக்கிறது. அநேக காரியங்களை அத்திமரத்தை பற்றி பைபிளில் வெளிப்படுத்தல் வரைக்கும் அத்திமரத்தை பற்றி எழுதப்பட்டு இருக்கிறது. முதல் மனுஷன் உபயோகித்த பிரயோஜனப்படுத்தின ஒரு மரம் எதுனா அது அத்திமரம் தான். ஏதேன் தோட்டத்தில் பல கனிகளை ஆதாமும் ஏவாளும் சாப்பிட்டாங்க. ஆனால் இந்த அத்திமரத்தை மட்டும் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்க நிர்வாணமானதுக்கு பிறகு இந்த அத்திமரத்துடைய இலைகளை எடுத்து அதை ஒரு வஸ்திரம் மாதிரி அவங்க பண்ணி தங்களுடைய நிர்வாணத்தை மறைத்தார்களாம். அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். முதல் ஒரு மரத்தை வந்து பிரயோஜனப்படுத்தினது அப்படின்னா இங்கதான். அத்திமர இலைகளை வஸ்திரம் போல அவங்க நிர்வாணத்தை மறைக்கிறதுக்காக பிரயோஜனப்படுத்தினாங்க. இந்த அத்திமரம் ஒரு செழிப்பை குறிக்கிறது. இந்த அத்திமரம் அப்படின்னாலே அது பசுமை, அது செழிப்பு. அத்திமரத்துடைய கனி வந்து கொஞ்சம் ரொம்ப இனிப்பாக இல்லாட்டியும் கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் அதில் அநேக மருத்துவ குணங்கள் இருக்கிறது. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அத்திமரம் 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, சாலோமோனுடைய நாட்களிலெல்லாம் தான் துவங்கி பெயர்சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் திராட்சை செடியில் நிழலிலும் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். அத்திமரத்துடைய நிழல்ல சுகமாய் குடியிருந்தார்களாம். அப்போ இந்த அத்திமரம் செழிப்பை குறிக்கிறது. யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அத்திமரத்துக்கு கீழே உட்கார்ந்து வேதத்தை படிப்பாங்களாம். அத்திமரத்துக்கு கீழே உட்கார்ந்து புஸ்தகத்தை படிப்பாங்களாம். இது என்னதுன்னா, அத்திமரத்துக்கு கீழே இருந்து புஸ்தகத்தையோ வேதத்தையோ படித்தோம்னா நல்லா ஞானம் பெருகும், இப்படி அவங்க நம்புனாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து வரும்போது நாத்தான் வேலை கூட்டிட்டு வந்து காட்டுறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், பிலிப்பு உன்னை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே நான் உன்னை அத்திமரத்தின் கீழே நான் உன்னை பார்த்தேன் அப்படின்னு நாத்தான் வேலை பார்த்து சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் அடிக்கடி அத்திமரத்தை ஊமையாக சொல்லுகிறார். ஒரு இடத்துல அத்திமரத்தை சபிக்கிறார், அது உடனே வேகமாக பட்டு போயிடுது. இந்த இடத்துல அத்திமரத்தின் ஊமையை சொல்லுகிறார். பாருங்க, எப்படி தமிழ்நாட்டில் மா பலா வாழை இருக்குதோ அதே போல் இஸ்ரவேல் தேசத்தில் அத்திமரம், திராட்சை செடி, ஒலிவ மரம், இந்த 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்குனாலும் ஒரு ஃபங்க்ஷன்னா மா பலா வாழையில் நம்ம கொண்டாடுறோம், நல்ல வாழை இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷனை நடத்துகிறோம். அதே போல் இஸ்ரவேல் தேசத்தில் அத்திமரம், திராட்சை செடி, ஒலிவ மரம் எல்லா கல்யாணத்தில் அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதை பார்ப்பாங்க. இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய திராட்சை
தோட்டம். அந்த பெரிய திராட்சை தோட்டத்தில் ஒரே ஒரு அத்தி மரம். இந்த ஒரே ஒரு அத்தி மரம் இருக்கிறதுனால நான் நினைக்கிறேன் அந்த அத்தி மரம் தானாக வளர்ந்துருக்காது. இந்த தோட்டக்காரன் என்ன பண்ணியிருப்பார்னா, வெளியில் போயிருப்பார். ரோட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்தில் ரோட்டு ஓரத்தில் அத்தி மரத்தை எல்லாம் வச்சுருப்பாங்க. காடுகளில் அத்தி மரம் இருக்கும். இந்த மாதிரி இந்த தோட்டக்காரன் வெளியில் போய் ரோட்டு ஓரத்தில் இல்லை காடுகளுக்குள்ளே இருக்கிற இந்த அத்தி மரத்தில் ஏதோ ஒரு அத்தி மரத்தை எடுத்துட்டு வந்து அதை இந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளே நட்டியிருப்பார். அதை நட்டி அதை பராமரித்து அதில் கனி வருதான்னு இந்த தோட்டக்காரன் எதிர்பார்க்கிறார். இதே போல தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் தானா ரட்சிக்கப்படலை, தானா நீங்கள் வரல, அவர் உங்களை தெரிந்தெடுத்ததுனால இந்த திராட்சை தோட்டத்தில் நீங்கள் நாட்டப்பட்டு இருக்கிறீங்க. ஏதோ ஃபீலிங்ஸில் வரல, அவங்க கூப்பிட்டாங்க இவங்க இல்லை, அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். முதல் பாயிண்ட் நான் இப்படி போட்டிருக்கிறேன், அவர் உங்களை தெரிந்து கொண்டார். அவரே உங்களை தெரிந்து கொண்டார். இந்த அத்தி மரம் ஏதோ ரோட்டில் இருந்த அத்தி மரம், ரோட்டில் இருந்த அத்தி மரம் யாராலையும் மதிக்கப்படாத ஒரு அத்தி மரம். ரோட்டில் இருக்கிற அத்தி மரம் நல்லா கொஞ்சம் காய் போய் பழுக்கிற ரேஞ்ச் வந்தாலும் அதை பழுக்க விட மாட்டாங்க. ஒருத்தன் கல்லெடுத்து அடித்து காயாக இருந்தாலும் அதை பறித்து சாப்பிட்ருவான். அதில் கனியையே பார்க்க முடியாது, வரதுக்குள்ளே அதை பறிச்சிருவாங்க. அது அந்த அத்தி மரத்து மேலே ஏறுவாங்க இறங்குவாங்க. செடி மேலே யாருனாலும் ரோட்டில் போகிறவங்க ஏறுவாங்க, ரோட்டில் போகிறவங்க இறங்குவாங்க. அதை அழுக்குப்படுத்துவாங்க. அது மதிப்பில்லாத ஒரு அத்தி மரம், கல்லெறியப்பட்ட அத்தி மரம், எல்லாராலையும் தூசிக்கப்பட்ட, அதோடைய இலைகள் பறிக்கப்பட்ட அத்தி மரம், அழுக்கான அத்தி மரம். இந்த அத்தி மரத்தை இந்த தோட்டக்காரன் என்ன பண்ணுறாருன்னா, அது ரோட்டில் இருக்க வேண்டாம், இது என் திராட்சை தோட்டத்தில் இருக்க வேண்டிய அத்தி மரம்னு சொல்லி அதை செலக்ட் பண்ணி அதை எடுத்துட்டு வந்து திராட்சை தோட்டத்தில் வைக்கிறார். இந்த திராட்சை தோட்டம் வேலியால் அடைக்கப்பட்ட தோட்டம். இது தோட்டக்காரனால் பாதுகாக்கப்பட்ட தோட்டம். இந்த தோட்டத்துக்குள்ள அத்தி மரத்தை யாரும் தொட முடியாது. இந்த தோட்டத்துக்குள்ளே இருக்கிற அத்தி மரம் அது தோட்டக்காரனால் கழுவப்பட்டு அழகாய் வளர்க்கப்படுகிற அத்தி மரம். இந்த அத்தி மரத்து மேலே யாரும் நினச்சா ஏற முடியாது, நினச்சா இறங்க முடியாது. இந்த அத்தி மரம் தோட்டக்காரன் காவலுக்கு இருந்து அதை பாதுகாக்கிறார். இதே போல தான் உங்களையும் என்னையும் தோட்டக்காரனாகிய இயேசு கிறிஸ்து பாதுகாக்கிறார். எங்கேயோ இருந்தோம், ஏதோ ஒரு ரோட்டில் இருந்தோம், ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே இருந்தோம். வேதம் பவுல் சொல்லுகிறார், காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தோம்மா, நம்ம புறம்பாக இருந்தோம், இயேசுவுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாம இருந்தோம். வாசிங்க. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். பாருங்க, எங்கேயோ தூரமா இருந்தோம். இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையும் இருந்தது. தூரமா இருந்தோம், ஏதோ ஒரு காட்டுக்குள்ள ரோட்டு ஓரத்துல பாவிகளாய் குப்பையில் இருந்த நம்ம ஆண்டவர் பார்த்தார், அவர் தூக்கி எடுத்தார். என் பையன் உலகத்தோடு ஒட்டி இருக்கிறவன் இல்லப்பா, இவன் மேல அநேகர் கல்லெறிகிறாங்க, இவனை அநேகர் காயப்படுத்திட்டாங்க, இவனை அநேகர் அழுக்குப்படுத்திட்டாங்க, இவன் கிட்ட இருக்கிறதெல்லாம் உறிஞ்சிட்டாங்க, இவன் மேலே ஏறி இறங்கிட்டாங்க. ஆனால் இவனை நான் இப்படியே விட மாட்டேன், இவனை நான் திராட்சை தோட்டத்தில் வச்சு பராமரிக்க போகிறேன், திராட்சை தோட்டத்தில் இவனை வச்சு நான் பாதுகாக்க போகிறேன்னு நம்மை தெரிந்தெடுத்து திராட்சை தோட்டத்தில் அவர் வைத்திருக்கிறார். அதுதான் இந்த சபை. இந்த இடத்துல அவரே நமக்கு தண்ணீர் ஊத்துறார், அவரே நம்மை பாதுகாக்கிறார், அவரே நம்மை காப்பாற்றுகிறார். யோவான் எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் போய் கனி கொடுக்கணும், உங்களுடைய கனி நிலைத்திருக்கும்படி நானே உங்களை ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொல்கிறார். ஆமேன். இந்த ரட்சிப்புக்கு காரணம் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நம்ம அழகாக இருக்கிறோமே, அதுக்கு காரணம் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு எந்த அழுக்கும் படாமல், எந்த மனிதனும் நம்ம மேலே ஏறி இறங்காமல்,
யாரும் நம்மளை மேற்கொள்ளாதபடிக்கு நம்மை ஒருவர் நின்று நம்மை பாதுகாக்கிறாரே, வேலியிட்டு இருக்கிறாரே. காரணம், அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒரு இந்தியாவின் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்ட சாது சுந்தர் சிங், அவர் இந்தியா தேசத்தின் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்டார். சீக்கியர் மதத்தை சேர்ந்தவர். பாருங்க, இவருக்கும் ஆண்டவருக்கும் ரொம்ப தூரம். பைபிள்னா சாது சுந்தர் சிங்குக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த பைபிளை அநேக நேரம் அவர் தூக்கி வீசியிருக்கிறார். பைபிளை கண்டா பிடிக்காது, கிறிஸ்தவர்களை கண்டா பிடிக்காது. ஆனால் இவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்வியில் ஒரு நாள் நான் தற்கொலை பண்ணலான்னு இருக்கும்போது அவருடைய ரூமுக்குள்ளே இயேசு பிரதியட்சமாக வந்து தோன்றி அவர் பேசினாராம். பேசினது சாது சுந்தர் சிங் அந்த நாளில் ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அநேக இடங்களுக்கு போய் இயேசுதான் தெய்வம் என்பதை அவர் அறிக்கை செய்தார். கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருந்தவர், கிறிஸ்துனாலே பிடிக்காதவர், இவருக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தமே இல்லாதவர், இவரை தேடி இயேசு போனார். இயேசு அவரை தெரிந்து கொண்டார். இவர் தெரிந்து கொள்ளலை, இயேசு சாது சுந்தர் சிங்கை தெரிந்து கொண்டார். அவருடைய முடிவு பார்க்கும்போது அவர் இந்தியா, திபேத்து, நேபாள், ஜப்பான், சைனா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இப்படி பல நாடுகளுக்கு போய் இயேசுதான் தெய்வம், இயேசுதான் தெய்வம் என்பதை அவர் அறிக்கை செய்து திபேத்தில் போனவர், காட்டுக்குள்ளே போனவர், அதுக்கப்புறம் அவர் வரவே இல்லை. பாருங்கள், எவ்வளவு அழகான ஒரு முடிவு, எவ்வளவு அழகாய் வாழ்ந்திருக்கிறார், கனி கொடுத்திருக்கிறார். அவருக்கும் இயேசுக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனால் ஆண்டவர் அவரை தெரிந்தெடுத்தார். எப்படி அவரை தெரிந்தெடுத்தாரோ அதே போல் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் ஏன் பிள்ளை, நீ ஏன் பிள்ளைப்பா, நீ ஏன் மகன், நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். நீ உலகத்தோடைய பார்வைக்கு வேணாலும் அற்பமாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய பார்வைக்கு நீ கனமுள்ள மகன், என்னுடைய பார்வைக்கு நீ கனமுள்ள பெண். ஹல்லேலூயா. ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். எதற்காக தெரிந்தெடுத்தார்னா, ஒரே ஒரு நோக்கம், நீங்கள் கனி கொடுக்க வேண்டும். கனி கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். 3 வருஷமாக அந்த அத்திமரம் திராட்சை தோட்டத்தில் இருக்குது. ஆனால் அதில் ஒரு குறை இருக்குது. என்ன குறைனா, அது கனி கொடுக்கல. எஜமான் சொல்கிறாரு, கனி கொடுக்காத இந்த மரத்தை வெட்டி போட்டு. அப்போது தோட்டக்காரன் சொல்கிறாரு, இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும், இன்னும் 1 வருஷம் இந்த செடி கனி கொடுத்துரும். இன்னைக்கு அநேக நம்ம கனி கொடுக்காமல் இருக்கிறோம். பாருங்கள், ஒரு தோட்டத்தில் ஒரு மரம் வச்சிட்டோம்னா, அந்த மரம் கனி கொடுக்காத மரமாக இருந்ததுன்னா அந்த மரம் நல்லா வளரும், நல்லா செழிச்சிருக்கும். கனி கொடுக்காத மரம் இருந்ததுன்னா அது அப்படியே காணாமல், அப்படியே நாளாகி அது பட்டு போய் அது உதிர்ந்துடும். அதே கனி கொடுக்குற மரம் இருந்ததுன்னா அந்த கனியில் என்ன இருக்குன்னா, விதை இருக்குது. இந்த விதை என்ன பண்ணும், ஒரு தோட்டத்தில் வச்சுட்டா ஒரு 10 வருஷத்தில் ஒரு மரம் வச்சுட்டா அடுத்தது பார்த்தா பக்கத்துலலாம் சின்ன சின்ன மரமாக இருக்கும். அதோடைய மரம், அதுக்கு யாரும் தண்ணி ஊற்ற வேண்டாம், யாரும் அதை பழத்தை எடுத்து நட்டி வைக்க வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக அது பெருக ஆரம்பிச்சிடும். இன்னும் பல வருஷம் கழித்து பார்த்தா அந்த தோட்டமே காடு மாதிரி ஆயிரும், அந்த மரத்தால் நிரம்பி இருக்கும். இப்போ கனி கொடுக்கிறது, அது வளரும், அது விருத்தி அடையும், அது ஆசீர்வாதமாக இருக்கும், அது பசுமையாக இருக்கும். ஆனால் கனி கொடுக்காதது கொஞ்ச நாளில் அது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஆண்டவர் உங்களை பார்த்து உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னென்னா, நீங்கள் கனி கொடுக்கணும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். கனி அப்படின்னா என்னென்னா, செழிப்பாக இருக்கிறது இல்லை, கார் வாங்கிறது இல்லை. நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன், கார் கொடுத்துட்டார், எனக்கு வீடு கொடுத்துட்டார், நான் அது பண்ணிட்டேன், அது இல்லை. கனினா என்னன்னா, கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 22வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். பாருங்க, இதுதான் இந்த 9 தான் கனிகள். இந்த கனிகள் உங்களுக்குள்ள பெருகி இருக்கணும். நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்கும்போது உங்களுக்குள்ள அன்பு பெருகுதா, யோ இவன் மூஞ்சியில் முழிச்சிட்டனே அப்படின்னு எரிச்சல் பெருகுதா? உங்களை சோதிச்சு பாருங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு கூட சாந்த குணம் இருக்குதா, இல்லை கோவப்படுற குணம் இருக்குதா? யாரை பார்த்தாலும் கோபம், எதை பார்த்தாலும் எப்பவுமே டென்ஷன், இது இல்லை. உங்களுக்குள்ள கனிகள் வளரணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நல்லா ஒருத்தன் ஃப்ரெண்டு கார் வாங்கிட்டு வரான், அவன் நல்ல ஒரு வீடு கட்டிட்டா உங்களுக்குள்ள ஆசை பெருகுதா, நானும் இதே மாதிரி
கார் வாங்க போகிறேன், இதே மாதிரி வீடு கட்ட போகிறேன். அது இல்லை, ஆசைப்படுறது இல்லை, இச்சை இல்லை. இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. பவுல் சொல்கிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் எல்லாம் எனக்கு தகுதியாக இராது. எல்லாமே எனக்கு தகுதியாக இருக்காது. நான் நினச்சா, யார் நினச்சாலும் இப்போ லோன்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறான், நினச்சா வீடு கட்டிடலாம், நினச்சா கார் வாங்கலாம். ஆனால் எல்லாமே நமக்கு தகுதியாக இருக்காது. நினச்சா அனுபவிக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு தகுதி இல்லை. ஆசை வந்துருச்சுன்னா அது உங்களுக்கு, அந்த கனிகள் உங்களுக்குள்ள செயல்படலைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. 9 கனிகளும் செயல்படுகிறவர்களாய் நீங்கள் இருக்கணும். ஆமென். யோவான் 15வது அதிகாரம் 8வது வசனம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீசர்களாயிருப்பீர்கள். நீங்கள் அதிக கனியை கொடுத்தீங்கன்னா என் பிதா மகிமைப்படுவார், நீங்கள் சீசர்களாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, கனி கொடுக்கணும்னா என்ன செய்யணும்னா நிலைச்சிருக்கணும் அவருடைய சபையில். யோவான் எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பானா? நிலைச்சிருக்கிறவன் மிகுந்த கனியை கொடுப்பான். கிறிஸ்துவுக்குள்ள அவர்தான் சொல்லுகிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், எனக்குள்ள நீங்கள் நிலைச்சிருங்க, மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. சில மரங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரான்ச் வந்து உடஞ்சிருக்கும். உடஞ்ச பிரான்ச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் அந்த உடஞ்சது மட்டும் அது பாதி மரத்தில் இருக்கும், பாதி கீழே தொங்கிட்டு இருக்கும். இப்படி பாதி மரத்துலேயும் பாதி கீழையும் தொங்கிட்டு இருக்கிறத நல்லா பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் அது இலையெல்லாம் உதிர்ந்து அது வெறும் கட்டை மட்டும் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அந்த கட்டையையும் யாராவது வெட்டிட்டு போயிடுவாங்க. அதில் எந்த ஒரு கனியும் வரவே வராது. உடஞ்ச இதில் பாதி மரத்துலையும் பாதி கீழையும் தொங்கிட்டு இருக்கிறதுல கனியே இருக்காது. அதே போல தான் இங்கே திராட்சை தோட்டத்தில் நட்டப்பட்ட நீங்கள் பாதி திராட்சை தோட்டத்துலேயும் பாதி உலகத்துலையும் இருந்தால் உங்களுக்குள்ள கனி வளரவே வளராது. ஆண்டவரோடு கூட முழுமையாய் ஐக்கியமாக இருக்கணும். ஃபுல்லாக நீங்கள் ஐக்கியமாக இருந்தால் தான் அந்த பிரான்ச்சில் கனிகள் வரும். உடைக்கப்பட்டவங்க பாதி உலகத்துலேயும் பாதி மரத்தோடு கூட இணைஞ்சிருந்தால் கனிகள் வராது. முழுமையாக ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உலகத்தை விட்டுட்டு ஆண்டவரே பற்றி இருக்கணும். பற்றி இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, நீங்கள் செய்கிறத வாய்க்க செய்கிறார். சங்கீதம் 1வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நிலைச்சிருக்கிறவங்க, உறுதியாக இருக்கிறவங்க, கர்த்தரை விட்டு நான் எந்த உலக ஆசைக்கும் நான் இணங்க மாட்டேன், கர்த்தர் தான் எனக்கு வழி, அவர் தான் சத்தியன்னு உறுதியாய் நிலைச்சிருக்கிறவங்க, வேதம் சொல்கிறது நீர்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். செய்யறதையெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். ஒன்று கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்து நாட்டினதற்கு காரணம் என்னன்னா, அவர் உங்ககிட்ட இருந்து கனியை எதிர்பார்க்கிறார். நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். இன்னைக்கு சோதிச்சு பாருங்க, நான் உண்மையாகவே அன்பு எனக்குள்ள இருக்குதா, சாந்த குணம் எனக்குள்ள இருக்குதா, இச்சை அடக்கம் எனக்குள்ள இருக்குதா, சமாதானம் எனக்குள்ள இருக்கிறதா, நீடிய பொறுமை எனக்குள்ள இருக்குதா? நீங்கள் சோதிச்சு பாருங்க. இப்படி இருந்ததுன்னா நீங்கள் கனி கொடுக்கிற மரமாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அவர் கனி கொடுக்கறது மாத்திரமல்ல, அடுத்தது அவர் அந்த கனியை என்ன செய்கிறாராம், எஜமான் வந்து கேட்குறாரு, என்னப்பா இன்னும் இந்த கனி வரல. உடனே தோட்டக்காரன் சொல்கிறாரு, இந்த 1 வருஷம் எனக்கு டைம் கொடுங்க, நான் இந்த அத்தி மரத்தை நல்லா கொத்தி நல்லா பராமரிக்கிறேன், அதை தூய்மைப்படுத்தி நான் நல்லா பராமரிக்கிறேன், 1 வருஷம் எனக்கு டைம் கொடுங்க. இந்த பராமரிக்கிறது, நல்லா கொத்தி அதை வெட்டி விட்டு அதை நல்லா தண்ணி பாய்ச்சி, இது எதை குறிக்கிறதுனா பரிசுத்தத்தை குறிக்கிறது. 1 வருஷம் எனக்கு கொடுங்க, நான் இதை அழகாக மாற்றி தரேன், இதை நான் கழுவி இதை தூய்மையாக்கி இதை கனி கொடுக்கிற மரமாய் நான் மாற்றுறேன். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. யோவான் எழுதின புஸ்தகம்
15வது அதிகாரம் 2வது வசனம், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அதிக கனிகளை கொடுக்கும்படி அவர் சுத்தம் பண்ணுகிறாராம், பரிசுத்தப்படுத்துகிறாராம். அதிக கனிகளை கொடுக்கும்படி பாருங்க. புறஜாதிகள் கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் கேளுங்க, நான் ஆண்டவரை அறிஞ்சு சபைக்கு போனதுக்கு பிறகு நான் இப்படி கார் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க சொல்லுவாங்க, நீயாவது ஒரு கார் தான் வாங்கினேன், எனக்கு எங்கள் சாமி 2 கார் கொடுத்துருக்கிறார் அப்படின்மா. நான் ஆண்டவரை அறிஞ்சதுக்கப்புறம் நான் வீடு கட்டியிருக்கிறேன். அவன் சொல்லுவான், நீ ஒரு வீடு தான் கட்டியிருக்க, நான் 7 வீடு கட்டியிருக்கிறேன். நீங்கள் எது சொன்னாலும் எங்கள் சாமி இது பண்ணிச்சு, அவன் எது சொன்னாலும் அதை தான் சொல்லுவான். உன்னை விட நான் நல்லா இருக்கிறேன் பாரு அப்படி தான் சொல்லுவான். ஆனால் ஒன்றே ஒன்று, நீங்கள் அவனை பார்த்து நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு சபைக்கு போனதுக்கு பிறகு நான் இப்போ பரிசுத்தமாக இருக்கிறேன்னு சொல்லி பாருங்க, அமைதியாயிருவான். நான் பழைய மாதிரி சிகரெட் அடிக்கிறது இல்லை, நான் பரிசுத்தமாக இருக்கிறேன். நான் பழைய மாதிரி தண்ணி அடிக்கிறது இல்லை, நான் பரிசுத்தமாக இருக்கிறேன். நான் பழைய மாதிரி பொய் பேச மாட்டேன், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன். எங்கள் தெய்வம் ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறாருன்னு சொல்லி பாருங்க, அமைதியாக போயிடுவான். நம் தேவன் பரிசுத்தப்படுத்துகிற தேவன், நம்மை கழுவுகிற தேவன், நம்மை தூய்மைப்படுத்துகிற தேவன். நம்ம வெட்டி சில காரியத்தை வெட்டி அதை பராமரிக்கிற தேவன். ஹல்லேலூயா. லேவியராகமம் புஸ்தகம் 22வது அதிகாரம் 32வது வசனம், என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருப்பீர்களாக, நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அப்போ ஆண்டவர் யாருன்னா உங்களை பரிசுத்தமாக்குகிறவர், உங்களை கழுவுகிறவர், உங்களை தூய்மைப்படுத்துகிறவர். ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜர் இருந்தார். அந்த மேனேஜர் என்ன பண்ணார்னா, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தார். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. இப்போ ஆண்டவர் அவருடைய கண்களுக்கு முன்பதாக பேனாவை காட்டினார். எழுதுகிற அந்த பேனாவையே காட்டிட்டு இருந்தார். என்ன ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு நான் கதறி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்கள் எனக்கு பேனாவையே காட்டிட்டு இருக்கிறீங்களே, என்ன இது? இப்போ அவருக்கு காட்டுறாரு, கம்பெனியில் கையெழுத்து போடுற பேனா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரதை காட்டுறாரு. இவர் பார்க்குறாரு, சரி பேனா தானே வீட்டுக்கு வந்தது. இவர் கம்பெனியில் என்னென்ன பேனாலாம் கம்பெனியில் கொடுக்குறாங்களோ அதை ஒரு நாள் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் அதை என்ன பண்ணிடுவார்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பையனுக்கு எக்ஸாம் எழுத கொடுத்து விட்ருவார். இந்தாடா எக்ஸாம். வீட்டில் இதையே வந்துட்டு இருந்தது. சரி அப்படின்னு வீட்டை போய் பார்த்தா வீட்டில் இருக்கிற எல்லா பேனாவும் எந்த பேனானா கம்பெனியில் கொடுத்த பேனா. கம்பெனியில் ஒரு நாள் எழுதிட்டு அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து இதையே காட்டிகிட்டு இருந்தார். உடனே இவர் என்ன பண்ணார், நேராக கடைக்கு போனார், ஒரு 2 பேனா வாங்கினார், பென்சில் எல்லாம் வாங்கிட்டு நேராக வந்து பையன்கிட்ட, தம்பி உன் பேனாவெல்லாம் என்கிட்ட கொடு, இந்தா நான் உனக்கு புது பேனா பென்சில் ரப்பர் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு காசு கொடுத்து வாங்கிட்டு அதை பையன்கிட்ட கொடுத்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லா பேனாவையும் பொறுக்குனார். எடுத்து ஒரு டப்பா ஃபுல்லாக போட்டுட்டு நேராக மேனேஜர்கிட்ட போனார். மேனேஜர்கிட்ட போய் அந்த பேனாவை கொடுத்தார், அந்த டப்பாவை கொடுத்தார். உடனே மேனேஜர் இருந்துட்டு, என்னப்பா இது டப்பாவா பேனாவா கொண்டு வந்திருக்கேன்? ஒன்று மேனேஜரை பார்த்து, இதெல்லாம் நம்ம கம்பெனி பேனா மேனேஜர். சரி அது என்னப்பா இது ஒரு பெரிய காரியமா? நானே என் வீட்டில் 10 பேனா வச்சுருக்கிறேன், எல்லாம் கம்பெனி பேனா தான் நான் வச்சுருக்கிறேன், இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரா? உடனே அந்த மேனேஜர் கிட்ட இவர் சொன்னார், இல்லை நான் என்னை பரிசுத்தப்படுத்தும்படி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் உன் மேனேஜர்கிட்ட கொடுத்துருன்னு சொன்னார், உடனே வந்து கொடுத்துட்டேன். மேனேஜர் இப்படியே பார்த்தாரு. உடனே எந்திரிச்சு நின்று அவர்கிட்ட சொன்னார், நான் இன்னைக்கு உன் கடவுளை ஏற்றுக்கொள்ளுறேன்ப்பா. இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா? அவர் முழங்கால் படிட்டு அப்பமே ஆண்டவரை தன்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டா. இப்படி ஒரு கடவுள் பேனாவை எடுத்தது குற்றம்னு சொல்லி பேசி உன்னை பரிசுத்தப்படுத்துகிறாருன்னா அவர் தான் மெய்யான தெய்வம், அவர் தான் மெய்யான கடவுள்னு தன்னை முழுமையாய் அவர் ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது, நீங்கள் கனி கொடுக்கணும், பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். உங்களுடைய பரிசுத்தத்தை அவர் பார்க்கிறார். நான் அநேக நேரத்தில் எங்கள் அப்பாவை நான் ரொம்ப மதிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எங்கள் அப்பா கிட்ட நான் பார்த்த அந்த பரிசுத்தம் தான்.
ஏதோ எனக்கு பணம் சேர்த்தி வச்சிருக்கிறார், சொத்து சேர்த்தி வச்சிருக்கிறார், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி வச்சிருக்கிறார். இல்லை இல்லை இல்லை, எவ்வளவுதான் பணம் கொடுத்துருந்தாலும் நான் தப்பான வழிக்கு போயிருப்பேன், அப்பாவை மதிச்சிருக்கவே மாட்டேன். ஆனால் பணத்தினால எல்லாம் இல்லை, அவருடைய வாழ்க்கையில் இருந்த அந்த பரிசுத்தம், அந்த தியாகம், அதுதான் இன்னைக்கு எங்கள் அப்பாவை நான் மதிக்கிறேன். இதே போல் சொல்கிறேன், உங்களுடைய பரிசுத்தம் உங்களுக்கு மதிப்பை கொண்டு வரும். உங்களுடைய பரிசுத்தம் உங்களை அழகுள்ளவனாய் மாற்றும். உங்களுடைய பரிசுத்தம் உங்களுக்கு உயர்வை கொண்டு வரும். மேலும் மேலும் நீங்கள் செழித்திருப்பீங்க. நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல, அந்தந்த காலத்தில் கனி கொடுக்கிற மரத்தை போல கர்த்தர் உங்களை மாற்றுவார். இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். அவர் பரிசுத்தர். வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 1 18 வசனம் 19 வசனம், உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், நீங்கள் வெள்ளினாலேயோ பொன்னுனாலேயோ மீட்கப்படலை, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். குற்றமில்லாத ஒரு இரத்தம், அவர்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம். அவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டு இருக்கிறீங்க. எல்லாம் எந்திரிச்சு அந்த சிலுவையை பாருங்க. உண்மைப்பா, அத்தி மரத்தை போல ஏதோ தெருக்கல்ல, ஏதோ ஒரு காட்டுக்குள்ள நட்டப்பட்டிருந்த எங்களை நீர் தெரிந்தெடுத்தது மாத்திரமல்ல, திராட்சை தோட்டத்துக்குள்ளே எங்களை நீர் வைத்திருக்கிறீர். இது திராட்சை தோட்டத்துக்குள்ள ஒரு அத்தி மரமாக எங்களை நீர் வைத்திருக்கிறீரப்பா. எங்கள் கிட்ட இருந்து நீர் எதிர்பார்க்கிற அந்த கனியை கொடுக்கிறவர்களாக எங்களை நீர் மாற்றுங்கப்பா. நீர் எதிர்பார்க்கிற கனி கொடுக்கிறவர்களாக எங்களை நீர் மாற்றுங்க. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நான் இதுக்கு வெட்டி நான் அழகுபடுத்துகிறேன், நான் இதுக்கு தேவையான தண்ணீரெல்லாம் ஊற்றுறேன், இதுக்கு என்னென்ன பராமரிக்கணுமோ அது அத்தனையும் நான் பராமரிக்கிறேன். அத்தி மரத்தை பார்த்து தோட்டக்காரன் கேட்குறான், ஆனால் நீ கனி மட்டும் கொடுக்குறியா? நீ கனி மட்டும் கொடுக்குறியா? உனக்கு தேவை எல்லாத்தையும் நான் செய்கிறேன், உன்னை பராமரிக்கிறேன், உன்னை வெட்டி நான் நீட்டாக்குறேன், ஆனால் நீ கனி மட்டும் கொடுக்கணும். இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கனி கொடுக்கிற ஒரு ஊழியக்காரனை, கனி கொடுக்கிற விசுவாசிய. 10 வருஷமாக சபையிலிருந்து கனி கொடுக்கலைன்னா வேஸ்ட். 10-12 வருஷமாக சபைக்கு வரேன், ஆனாலும் எந்த ஒரு கனியும் உங்களுக்குள்ளே இல்லைன்னா வேஸ்ட். நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். மற்றவங்க உங்களை பார்த்து சொல்லணும், இவன் ஒரு பரிசுத்தவான், இவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். உங்ககிட்ட கார் இருக்கு, மற்றவங்க கிட்டேயும் கார் இருக்கு, உங்ககிட்ட பணம் இருக்கு, மற்றவங்க கிட்டேயும் பணம் இருக்கு. ஆனால் என்ன வித்தியாசம்னா, உங்ககிட்ட இருக்கிற பரிசுத்தம் அவங்க கிட்ட இல்லை. உங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், உங்களை மீட்டெடுத்து இருக்கிறார், உங்களை தெரிந்தெடுத்து இருக்கிறார், உங்களை அழைத்திருக்கிறார். காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்த உங்களை அவர் தம்முடைய திராட்சை தோட்டத்தில் வைத்து உங்களை பராமரித்து இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஒரு தூய்மையான ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க 2 கரங்களை உயர்த்தி நல்லா அந்நிய பாஷையில பேசுங்க. லாபா ரகாது டாபா ஷகாதா டாபா லபு. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும்,
பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.